ஓம் சாந்தி. சதா தந்தையின் துணையில் இருக்கக்கூடிய ஆத்மா. நான் சதா துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடிய ஆத்மா. நான் எல்லையற்ற வைராக்கியமுடைய ஆத்மா. நான் ஆத்மா. இந்த தேகம் என்ற சரீரத்திலிருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஸ்தாவாக பாப்தாதாவை சந்திப்பதற்காக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு வரவேற்று அவருடைய மடியில் அமர்த்திக் கொள்கின்றார். நான் அவருடைய அன்பில் திளைத்தபடியே அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருக்கின்றேன். இன்று பாப்தாதா தனது பிறவித் துணைவர்கள் மற்றும் சேவையில் துணையாக இருப்பவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட விடுபட்ட மற்றும் மிக அன்பான அலௌகீக பிறவி வேறு யாருக்கும் இருக்கவே முடியாது. தந்தையின் பிறந்த நாளே குழந்தையின் பிறந்த நாளாகும். இது அலௌகீக வைரத்திற்கு சமமான பிறந்த நாள். பரமாத்மா குழந்தைகளின் சிரேஷ்ட ஆத்மாக்களின் பிறந்த நாளை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றார். நாம் பரமாத்மாவின் வம்சத்தினர்கள், பிரம்மாவின் வம்சத்தினர்கள். பரமாத்மா நமது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். நாம் பரமாத்மாவின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். பாப்தாதா உங்கள் அனைவரின் மீதும் உயர்ந்த அன்பு, அலௌகீக அன்பு என்ற முத்துக்களின் மலையை பொழிந்து கொண்டிருக்கின்றார். ஒரு மடங்கல்ல, பல 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 மடங்கு உள்ளபூர்வமாக வாழ்த்துக்கள் தந்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் தந்தையின் அன்பில் மூழ்கி விடுகின்றோம். பாப்தாதாவிற்கு பிடித்தமான வார்த்தை துணைவனாகவும் ஆக வேண்டும் மற்றும் துணையும் அவசியமாகும். நமது உள்ளத்தின் பிராப்திகள் அனைத்தையும் இந்த துணைவன் நிறைவேற்றுகின்றார். நமது சதாகால தந்தை வந்திருக்கின்றார் என்பது அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பது பாப்தாதாவின் ஆசையாகும். அனைத்து குழந்தைகளும் ஒவ்வொரு நேரத்திலும் திருப்தியாக இருக்கின்றனர் மற்றும் சதா திருப்திமணியாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றனர். தந்தை அனைத்து சம்பந்தங்களின் அனுபவம் செய்ய வைத்திருக்கின்றார்.
இந்த சர்வ சம்பந்தத்தை நேரத்திற்கு தகுந்தாற் போன்று அனுபவம் செய்து கொண்டே இருந்தீர்கள் எனில் தந்தை துணைவனாக இருப்பார், துணையாகவும் இருப்பார். தந்தையை துணையாக்கி பறக்கும்போது மஜா ஏற்படுகின்றது. புத்தி அளவில் மற்றும் சரீர அளவில் இரண்டிலும் களைப்படைந்து விடும்போது உங்களுக்கு இரண்டு ரூபத்திலும் மாலிஷ் செய்வதற்கு தயாராக தந்தை இருக்கின்றார். மனதை மகிழ்விப்பதற்கும் எவரடியாக இருக்கின்றார். பிறகு எல்லைக்குட்பட்ட மனமகிழ்ச்சிக்கான அவசியமே இருக்காது. புரிந்ததா என்று பாப் தாதா கேள்வி கேட்கின்றார். நானும் ஆம் தந்தையே என்று பதில் கூறுகின்றேன். இன்று பாப் தாதா அனைவரிடத்திலும் பரிசு பெற விரும்புகின்றார். அது என்னவெனில் கோபத்தை விடுங்கள் என்பதாகும். உண்மையான உள்ளத்தில்தான் பகவான் திருப்தி அடைகின்றார். யாரெல்லாம் தைரியம் வைத்தீர்களோ அவர்கள் அனைவரின் மீதும் பாப் தாதா ஞானம், அன்பு, சுகம், சாந்திக்கான முத்துமழையை பொழிந்து கொண்டிருக்கின்றார். மனதார இனிமையான பாபா என்று கூறும்போது தந்தையின் அதிகப்படியான உதவி தைரியமானவர்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு பிராமணனின் முகம் மற்றும் நடத்தையில் பிராமண நாகரிகம் வெளிப்பட வேண்டும். கடந்து போன விஷயத்தை மறந்து புது கலாச்சார நாகரிகத்தை வாழ்க்கையில் காட்டுங்கள். நல்லது என்று பாப் தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்பொழுது என்னுடைய தலையின் மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். சர்வசிரேஷ்ட பிராமண ஆத்மா சதா தந்தையின் துணையில் இருக்கக்கூடிய ஆத்மா, தந்தையை துணைவனாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய அன்பான ஆத்மா, சதா தந்தையின் குணக்கடலில் மூழ்கியிருந்து பாப் தாதாவிற்கு சமமாகக்கூடிய சிரேஷ்ட ஆத்மா, சதா வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாஸ்டர், சித்தி ஸ்வரூப ஆத்மா, தூய்மையின் சக்திசாலியான திருஷ்டி விருத்தியின் மூலம் அனைத்து பிராப்திகளையும் செய்விக்கக்கூடிய துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கும் ஆத்மா, நேரத்தின் அருகாமைக்கான ஆதாரம் உண்மையான தபஸ்யா. அப்படி எல்லையற்ற வைராக்கியமுடைய ஆத்மா. இப்படி தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் நிறைத்துக் கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.